ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுதிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கோள் என்றான். பிரியமான புருஷனே, நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றார். ஒரு தூதன் தானியேலை சந்திக்கிறார். தானியேலை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, பிரியமான புருஷனே, நீ பயப்படாதே, நீ பிரியமானவன், நீ பயப்பட வேண்டாம், உனக்கு திடம் உண்டாகட்டும், திடன்கொள் என்று சொல்லி அவனை பலப்படுத்தினார். இந்த காலவெளியிலையும் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பிரியமானவன், பிரியமானவள், உனக்கு பயப்படாதே. உன்னை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ பயந்து விடாதே. உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி தான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எனவே நீ திடன் கொள்ள வேண்டும். திடன் கொள். எப்படி திடன் கொள்வது? பயப்படுகிறோம். அவைகளிலிருந்து விலகி நான் எப்படி திடன் கொள்வது? அதுதான் தேவ சமூகம். நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த பயங்களை நீக்கி நம்மை திடப்படுத்துகிறதை காண முடியும். ஒரு சமயம் நாங்கள் எங்கள் ஆராதனையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் எங்கள் சபைக்கு முன்பாக இருக்கக்கூடிய வீட்டில் இந்த ஆராதனையை தடை செய்யும்படி சில அடியாட்களை கொண்டு வந்து அவருடைய கரங்களில் ஆயுதங்களோடு அங்கே வேலை செய்வது போல பாசாங்கு காட்டி அந்த மனிதர்களை கொண்டு எங்களை ஆராதனை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் வந்திருந்தார்கள். அப்படி அந்த மனிதர்கள் உள்ளே வருவதற்கு ஏதோ பயப்பட்டு வெளியே நின்றார்கள். ஆனால் உள்ளே வர முடியவில்லை. அவர்களுக்கு அந்த கேட்டை தாண்டி உள்ளே இன்னொரு கதவு இருக்கும், அதை தாண்டி உள்ளே வர முடியவில்லை. ஒரு சிற்றாலை, ஒரு சின்ன ஆலயம்தான். அது அந்த ஊரினுடைய ஒதுக்குப்புறமாய் ஒரு தோப்புக்கு பக்கத்தில் இருக்கிறபடினால அதற்கு என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது. அடித்தாலும் கேட்க ஆள் இல்லை. ஆனால் நாங்கள் பயத்தோடு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும், யாரை, அதாவது பின்னாடி பெண்கள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, சண்டே கிளாஸ் வேறு நடக்குது, எதையாவது பண்ணிட்டா என்ன ஆகுமோன்னு ஒரு பயம், ஒரு நடுக்கம். அந்த பயத்தோடு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆராதனை வேளையில் தேவ பிரசன்னம் அங்கே நிரம்பி இருந்தது. அப்பொழுது எனக்குள் ஒரு சத்தம் தொனித்தது, திடன்கொள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. திடன்கொள், அந்த பயத்திலிருந்து திடன்கொள். அப்பொழுதுதான் என் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் உள்ளே வராமல் இருந்ததற்கு காரணம், தேவ தூதர்களை கர்த்தர் நிறுத்தியிருக்கிறதை அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல் ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவரை துதிக்க எதிராளிகள் வந்து கர்ஜிப்பார்கள், கொக்கரிப்பார்கள், எகிறுவார்கள், வெட்டுவேன் குத்துவேன் என்று நிற்பார்கள். நாம் நம் ஸ்தானத்தை விட்டு இறங்கிவிடவே கூடாது. எது நடந்தாலும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிற இடத்தில் நடக்கட்டும் என்று நாம் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டால் தேவ கோபம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். எதிராளிகள் பயந்து ஓடுகிறதை நாம் கண் கொண்டு காண முடியும். அப்படித்தான் கர்த்தர் அவர்களை சிதறடித்தார். அதற்கு பின்பு அந்த கூட்ட மக்கள், அந்த கூட்ட வாலிபர்கள்
அந்த பகுதியில் வரவே இல்லை, நான் அவர்களை காணவும் இல்லை. இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மை. ஆகவே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதற்கு தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவன், நீ பிரியமானவன், நீ பிரியமானவள், பயப்படாதே, பயப்படாதே, திடன்கொள். நான் உன்னை திடப்படுத்துகிற கர்த்தர், நீ திடன்கொள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்று உங்கள் பயங்களை கர்த்தர் நீக்கி உங்களை திடப்படுத்துகிறார். தைரியமாய் கம்பீரமாய் நில்லுங்கள், ஜெயத்தை காண்பீர்கள். ஆமென்.